நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் 23வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். அன்று நிலா வீட்டில் பேசிவிட்டு வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. MBA சர்டிஃபிகேட் இப்போது கையில் இருப்பதால் அவன் கல்லூரி நண்பன் ஒருவன் சொன்ன கம்பெனியில் வீடியோ காலில் இன்டர்வியூ முடித்து அந்த வேலைக்கு தேர்வாகியும் விட்டான். ஆனால் அதில் கொடுமை என்னவென்றால் அது வட மாநிலத்தில் உள்ள கம்பெனி. முதல் முறை கிடைத்த விலையை விட அவனுக்கு மனம் இல்லை. அதனால் சம்மதமும் சொல்லிவிட்டான். இந்த விஷயத்தை நிலாவிடம் சொல்ல முடியாத பெருங்குறைதான் இப்போது அவனுக்கு மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்றும் இல்லாமல் அவள் அக்கா பைரவியின் வருகை அன்று புதிதாக இருந்தது. அதுவும் 2 நாள் தங்கி போகும் அளவுக்கெல்லாம் அவள் புகுந்த வீட்டில் விடவே மாட்டார்கள். இப்போது 2 நாட்கள் தங்கி அவனுக்கு பிடித்ததை சமைத்து போட்டு கொண்டிருக்கிறாள். ஒருவேளை அவன் வெளியூருக்கு செல்கிறான், வருவதற்கு வருஷ கணக்காகும் என்பதனால் அவள் வீட்டில் அனுப்பி வைத்தார்களோ என்னமோ. அக்காவின் அக்கறையில் அம்மாவின் சாயலை காண்கிறான். அவனுக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் அதன் பின் உள்ள விவகாரம் என்னவென்றுதான் புரியவில்லை. எப்படா புனைக்கு கிளம்பணும் என பைரவி கேட்க, இன்னும் 2 வாரம் இருக்குக்கா என்றான் மாறன். என்றவள் சிறிது நேரம் மௌனத்திற்கு பின் மெதுவாய் ஆரம்பித்தாள். போயிட்டு எப்படா வருவா? அவ்வளோ தூரம் போனால் அடிக்கடி வர முடியாதுல்ல. அப்பா அம்மா இருந்தாலாவது அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவேன். என் வீட்டு ராட்சச குடும்பத்தில் வந்து 2 நாள் தங்கவும் மாட்டேன். இங்கே யார் இருக்கான்னு வரக்கூட மாட்டேன். ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரம்னு பார்த்தாலும் தம்பின்னு ஒருத்தன் இருக்கான்னு நம்பிக்கையாவது எனக்கு இருக்கும். இனிமே அதுவும் இருக்காது என்று சீலை தலைப்பை எடுத்து கண்ணீரை துடைத்தாள். அவள் உண்மையாகத்தான் வருத்தப்பட்டாள். அவளுக்கும் பிறந்த வீட்டு ஆதரவு வேண்டுமே. தம்பி என்று ஒருத்தன் இருக்கும்போதே அவள் புகுந்த வீட்டில் அவளை அனாதை போலதான் நடத்துவார்கள். இப்போது அவனும் இல்லை என்றால் சொல்லவே வேண்டாம். தெருவில் போகும் நாயை விட கேவலமாக நடத்துவார்கள். அக்கா எதுக்கு இப்படி அழுகுற? நான் என்ன ஒரேடியாவா அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன். ட்ரைனிங் முடிஞ்சு ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு கம்பெனியோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டோ இந்த பக்கம் வந்துட்டு போகிறேன். இதுக்கு போய் கண்ணை கசக்கிட்டு இருக்க. நீ திரும்ப இருந்தால் தானே நான் தைரியமாக அங்கே போய் வேலை பார்க்க முடியும். நீ தான் அக்கா எனக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நீ ஏன் இப்படி பேசினா எப்படி என்று ஆதங்கமாக கேட்டான் மாறன். இல்லடா, நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை. உன் வாழ்க்கையில் நீ ஒசரத்துக்கு போனால் எனக்கு சந்தோஷந்தான். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே உனக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க 6 மாதத்துக்கு ஒருக்கான்னு வந்துட்டு போவல்ல. உனக்கு நீங்கள் குடும்பம் யாரும் இல்லைன்னா எதுக்கு போகணும்னு சலிப்பு வந்துடும்ல என்று இழுத்தாள். அவள் சொல்ல வருவது பாதி புரிந்தும் புரியாமலும் விழித்தான் மாறன். என்னக்கா சொல்ல வர? சொல்ல வேண்டியதை சுற்றி வளைக்காம சொல்லு. என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம் உனக்கு என்று அவன் தைரியம் ஊட்ட, இல்லடா, அங்கே போனால் நீ வர்றதுக்கு குறைஞ்சது 4 வருஷம் ஆகிடும். இப்போவே உனக்கு வயசு 26, 4 வருஷம் போச்சுன்னா 30 ஆகிடும். அதான் போகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னா என்று பைரவி மெதுவாய் விஷயத்தை நகர்த்த, அக்கா என்ன சொல்ற? இப்பதான் ட்ரெயினியா போறேன். இப்பவே கல்யாணத்தை முடிச்சிட்டு குடும்பம் குட்டியை கூட்டிட்டு போக முடியாது என்று மாறன் சிடுசிடுத்தான். அது எனக்கும் புரியுதுடா. கல்யாணம் முடிச்சிட்டு அவளையும் கூட கூட்டிட்டு போக வேண்டாம். இங்கே இருக்கட்டும். இங்கே உனக்குன்னு குடும்பம் இருக்குன்னு நினைப்பு வந்தா இங்கே அடிக்கடி வருவல்ல, அதுக்காக சொன்னேன் என பைரவி சொல்ல, கல்யாணத்தை முடிச்சிட்டு இங்க விட்டுட்டு போறதுக்கு எதுக்குக்கா கல்யாணம் பண்ணணும்? அப்படியே ஆனாலும் எந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கும் என்றவனுக்கு நிலாவின் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் மாறா, சீக்கிரம் வந்துரு என்று கண்ணீரில் கரைந்த முகம் கண்முன் நிழல் ஆடியது. இப்போ நான் கல்யாணம் பண்ற ஐடியால இல்லக்கா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் என்று மாறன் மறுக்க, பொண்ணு ஏண்ட கிடைக்காது? உனக்கு என்ன குறைச்சல்? நம்ம அருணா இல்லை, அவளை கேட்டு பார்ப்போம். இதில் அத்தை மாமாவுக்கு விருப்பம்தான் என்றாள் பைரவி. அருணாவின் பெற்றவர்கள் அவள் மண்டையை கழுவியதின் விளைவு இது என்று அவனுக்கு நன்றாக புரிந்தது. அப்படி அவர்களுக்குள் என்ன நடந்தது என்று சிறு ஃப்ளாஷ்பேக் பார்த்துவிட்டு வரலாம். ஃபோனிலே பேசிக்கொண்டிருந்த அருணாவின் பெற்றோர்கள் நேரடியாக பைரவின் வீட்டிற்கே சென்று விட்டனர். அங்கே சென்று, உனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, மாறன் ஒருத்தன் தான் வன்மை வளமை செய்கிறதுக்கு துணைக்கு இருக்கான். அவனும் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? மாறன் நல்லவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போகிற இடம் அப்படி என்ன செய்ய? ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான். போகிற இடத்துல லவ்வுக்குன்னு ஏதாவது வடநாட்டுக்காரியை கூட்டிகிட்டு வந்துட்டானா அவளுக்கு நம்ம ஊர் சீரு சனத்தை பற்றியெல்லாம் தெரியுமா? இல்லை அங்கேயே அவன் லவர் கூட செட்டில் ஆகிட்டானா உன் நிலமை? நாளைக்கு
உன் பொண்ணு வயசுக்கு வந்தா தலைக்கு ஊத்த கூட வரமாட்டான் பார்த்துக்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அருணாவை அவனுக்கு கட்டி வச்சிடுவோம். அவன் இங்கே இல்லைனாலும் நாங்கள் ஒன்று பார்த்துக்க மாட்டோமா என்று இது நாள் வரை தாயில்லாத பிள்ளை என்று பார்த்து பார்த்து செய்தது போல் அவள் அத்தை அவள் மூளையை செலவை செய்ய பைரவிக்கும் அவர் சொல்வது யோசிக்க வைத்தது. பின் பைரவின் கணவரிடம், இங்கே பாருப்பா, கல்யாண வரதட்சணை கொடுக்கவே இன்னும் 10 பவுன் பாக்கி இருக்கு. இதில் அவன் அங்கே எவ்வளையாவது கட்டிட்டு வந்துட்டா வரதட்சணையும் வராது, ஒத்த பொண்ணு பத்து வச்சுருக்கேன், தாய் மாமன் சீரு கூட கிடைக்காது. உங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்லி பார்த்து முடிவிடுங்க, நாங்கள் வரோம் என்று இருவரின் மனதையும் யோசிக்க வைத்த திருப்தியில் அங்கிருந்து கிளம்பினர். இப்போது நிகழ்காலத்திற்கு வருவோம். அவன் நினைத்தது போலவே அருணாவை வந்து நின்றான். அருணாவை பார்வையால் எரித்தான் மாறன். வா அருணா, இப்பதான் உன்னை பற்றி பேசிட்டு இருந்தேன் என்று பைரவி அருணாவை அழைக்க, என்ன சொல்றார் உங்க தம்பி என்று அவனை பார்த்து கொண்டே வந்தாள் அருணா. அவன் யோசிச்சு சொல்வான் என்று பைரவி முடிக்கும் முன், இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லக்கா, எனக்கு விருப்பம் இல்லை என்றான் மாறன். அண்ணி, ஏன் அவருக்கு விருப்பம் இல்லையா? அப்படி எனக்கென்ன குறைச்சல் என்று மூக்கு விடைக்க முறைத்தாள் அவள். இதே 3 வருஷம் முன்னாடி என்ன கட்டிக்க சம்மதம் சொல்லியிருப்பியா? இப்பதான் உங்க அம்மாவுக்கும் உனக்கும் கண்ணுக்கு நான் தெரிகிறேனா என்று கண்கள் சிவக்க மாறன் கோபத்தில் கேட்டான். பெத்தவங்க சொல்றபடி தானே கேட்க முடியும், என்னையே என்ன செய்ய சொல்றீங்க என அருணா கவலையுடன் கேட்க, அதைத்தான் நானும் சொல்றேன். எனக்கு இப்போ விருப்பம் இல்லை. 4 வருஷம் கழிச்சு நான் இங்க வரவும் தான் எனக்கு கல்யாணம். அது வரைக்கும் உன்னால காத்திருக்க முடியுமா எங்கவும் அருணா முழித்தாள். டேய், என்ன பேசுற? அவளுக்கு இப்பவே கல்யாண வயசு வந்துடுச்சு. எப்படி 4 வருஷம் அவங்க வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க? ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க என்று பைரவி முந்திக் கொண்டு பதில் சொன்னாள். அப்படியே 4 வருஷம் அவ காத்திருந்தாலும் என்னோட ஸ்டேட்டஸ் மாறி இருக்குமே. அதே கான்ட்ராக்ட் எடுத்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்க மாறனாவா இருப்பேன். அப்ப இவா தகுதி வசந்துருமா? பட்டி காட்டுல சுத்திட்டு இருக்க அருணாவா தானே இருப்பா என்றான் மாறன். அவனுக்கு தெரியும் தகுதியை காரணம் காட்டி பேசுவது எவ்வளவு அசிங்கம் என்று. இருந்தும் பேசுகிறான். எவ்வளவோ பொறுத்து போய்விட்டான். இன்று அவன் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒற்றை விஷயத்திற்காக அவன் பொறுமை எல்லை கிடப்பதில் தவறில்லை என்று தோன்றியது. நான் 4 வருஷம் கழிச்சு வந்தா அதே மாறனாவா இருப்பேன் என்று அருணாவுக்கு கேட்ட அதே கேள்வியை தனக்கு பொருத்தி பார்த்து கொண்டாள் பைரவி. அப்போ என்னையும் அப்படிதான் நினைப்பானா? எனக்கு இருந்த ஒரு உறவும் போயிருமா? அப்போ அத்தை சொன்ன மாதிரி நடந்துருமோ? இல்லை, என் விருப்பப்படி தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கணும். அப்போதான் என் தம்பி நம்ம கைக்குள்ளே இருப்பான் என்று சுயநலமாக யோசித்தாள். ஒரே வார்த்தையில் அருணாவின் கேள்விக்கு மட்டுமல்லாமல் அவளின் பெற்றவர்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புனே புறப்பட தயாராகினான் மாறன். இருக்கும் காரை விட்டுவிட்டு செலவிற்காக பாதி பணத்தை வைத்துக்கொண்டு மீதி பணத்தை காருக்கு வாங்கிய லோனை அடைத்து விட்டான். தாய் தந்தை விட்டு சென்ற வீட்டில் அவன் மட்டும் வாழ்ந்தான். இப்போது அவன் வாசமும் இல்லாமல் அந்த வீட்டை பூட்டிவிட்டு பூனே சென்று விட்டான். இந்நாள் வரை தன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத தன் தம்பி இன்று தான் சொல்வதை கொஞ்சம் கூட கேட்காமல் எதிர்த்து பேசுவதை கேட்கும் பைரவி இனி என்ன செய்வாள்? அருணாவை தன் தம்பிக்கு எப்படியாவது கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். இல்லையென்றால் மாறன் தன்னை விட்டு நிரந்தரமாக விலகிவிடுவான் என பைரவி நினைக்கிறாள். அதற்காக பைரவி என்ன செய்ய போகிறாள்? மாறனுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் தான் காத்திருப்பேன் என்று இருக்கும் நிலாவின் நிலை என்னவாகும் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.